புவனேஸ்வரி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. என்னுடைய மகளின் பெயர் யாஷ்மிகா, தந்தையின் பெயர் செந்தில்வேல். இவள் பிறந்ததிலிருந்து வளர்ச்சி குறைவாக உள்ளாள். இவளுடைய ராசி விருச்சிகம், நட்சத்திரம் கேட்டை. இவள் பிறந்த தேதி 30/10/2011. இவள் எல்லா குழந்தைகள் போல நன்கு சாப்பிட்டு வளரவும் படிப்பில் சிறந்து விளங்கவும் நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் நல்ல ஒரு பரிகாரம் சொல்ல வேண்டும் ஐயா. சுவாமிஜி, உங்க குழந்தை மன வளர்ச்சி இல்லாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியாவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் குழந்தைக்கான பரிகாரம் என்ன வருதுன்றதை பார்த்துடலாம். குழந்தைக்கு அது பாலரிஷ்ட தோஷம்னு சொல்லுவான். அந்த மாதிரி இருந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த ஆயுள் பாவத்தை ஏதோ ஒரு பரிகாரங்களால் இல்லை நீங்கள் பூர்வ ஜென்ம சுக்கிரதத்தால் உங்களுக்கு விருத்தியாகி, ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை பெரிய பிரச்சனைகள் தாங்கி நிற்கும்னு சொல்லுவாள். இது பொதுவாக என்ன சொல்லுவோம், ஆட்டிசமாவோ இல்லை மனதளவில் வளர்ச்சி குறைந்தோ இல்லை வேறு குறைபாடுகளோ பிறக்கும்பொழுது இந்த குழந்தைகள்லாம் யோக பிருஷ்டால்னு கூட சொல்லலாம். குழந்தைகளை யோக பிருஷ்டால்னு சொல்லலாம். எப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் எல்லா விதமான கர்மாக்களையும் குறைவர செய்துட்டோ, செய்ய வேண்டிய என்னென்ன தர்மங்கள் உண்டோ குறைவர செய்துட்டோ, அவன் அந்த குழந்தைகள் இறக்கிறதுக்கு முன்னே ஏதோ ஒரு பொருள் மேலே பற்றோடு இருந்தால் அதுக்காக அவன் அடுத்த பிறவி எடுக்கிறான். அதாவது 7 பிறவி சொல்லியிருக்கு. அதை 2 விதமாக சொல்லுவான். 7 பிறப்புன்னு நம்ம சொல்கிறோம். 7 பிறப்பிற்கும்ன்றோம். 7 பிறப்பை 2 விதமாக சொல்கிறோம். எப்படின்னா, அது நம்ம நீந்துவனை, ஊர்வனை, பரப்பனை, நடப்பனை, சிந்திப்பனைன்னு கடைசியாக மனுஷ பிறப்புன்னு சொல்கிறவாலும் உண்டு சித்தர்கள். 7 ஜென்மா நம்ம பொதுவாக சொல்கிறோம். நம்ம இப்போ பூர்வ ஜென்மாவும் மனுஷனாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புன்றது நம்ம நம்பிக்கை. இப்போ போன ஜென்மத்தில் கடைசியாக ஒரு அபிலாஷையோடு இறந்து போய் அந்த அபிலாஷை பூர்த்தி ஆகிறதுக்காக ஜென்மா எடுக்கும்பொழுது இவாளுக்கு அடுத்த ஜென்மா கிடையாது. அதனால் அந்த மாதிரி பிறக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி மனதிலையோ இல்லை உடல்லையோ வளர்ச்சி குறைஞ்சு பிறப்பான்னு சொல்லுவாள். இவாளுக்கு சரீரத்தில் கூட சில ரகசியமான அடையாளங்கள் கூட காலில், உள்ளங்கையில் இங்கெல்லாம் அடையாளங்கள் கூட இருக்கும்னு சொல்லுவாள். அதனால் எதுக்கு இதை சொல்லணும்னா, இவன் யோக புருஷ்டான்றதுனால இந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்குறவாளுக்கு கூட ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிடுவான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஆரோக்கியத்தில் குறைவாகவும் உங்களுக்கு ஆர்டிசம் மாதிரி பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளை வளர்க்குற அப்பா அம்மா கூட அவளுக்கும் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிடுவான்னு சொல்கிறேன். அதனால் இவெல்லாம் இறைவனோட ஏதோ ஒரு அனுகிரகத்தால் வரவாதானே தவிர ஏதோ ஒரு பாபத்தால் பிறந்தவா கிடையாது அதனால் நம்ம இந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை பண்ணுங்கள். கடவுளோட அருளில் அதிகபட்சம் என்ன உங்களுக்கு நன்மை கிடைக்கணுமோ அது கட்டாயம் கிடைக்கும்னு சொல்கிறோம். அதனால் இது பூர்வ புண்ணிய தோஷம்னு நினைக்காதீங்க. அவள் பூர்வ புண்ணிய சுக்கிரதத்தால் பிறந்திருக்கான்னு சொல்லலாம். நீங்கள் அஷ்டவக்ரர் முதல் கொண்டு பல பேர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆழ்வாரோட சரிதம் மிக பெரிது. அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். புளிய மரத்தில் உங்களுக்கு பிண்டமாக இருக்குது. தேவகன்னிகைக்கு பிறந்தவர் இறந்து போச்சுன்னு தூக்கி போட்டான்னு சொல்லுவாள். அது பிண்டம் அப்படியே போய் அந்த புதருக்குள்ளே இருந்ததாக சொல்லுவாள். எல்லாரும் அது ஏதோ மன வளர்ச்சி இல்லாத ஒன்றும் இல்லாத நினச்சிருந்தாலாம். அந்த ஒரு ஜீவனை இன்னொரு ஆழ்வார் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் கேட்கச்சு அந்த குழந்தை பேசுகிறது தான். சிற்றன் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே இருக்கும் கேட்டாராம். 8:11 7ஆம் இடம் சென்று விடுகிறது. ஆகவே இன்றைய நாளின் பெரும் பகுதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். புதன் சுக்கிரன் சேர்ந்தாலே மிதுனத்திற்கு யோகம். அதிலும் மீனத்திலே சேர்ந்திருப்பதால் சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சபங்கம் பெற்று இருக்கிறது. புதன் குரு பரிவர்த்தனை, சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சபங்கம், மிக அற்புதமான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற நாள். ஆகவே உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், முழுமையாக வெற்றி பெறும், சுலபமாக வெற்றி கிடைக்கும். சிறிது முயற்சி செய்தாலே பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். குடும்ப உறவுகள் வலுப்பெறும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை நீங்கள் எதை சொன்னாலும் அதை செய்வதற்கு மற்றவர்கள் தயாராக இருப்பார்கள். நீங்களும் அப்படித்தான். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. மிக மிக வலுவாக இருக்கிறது பதவி உயர்வுக்கான சந்தர்ப்பம். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி குருவால் பார்க்கப்படுகிறது. எனவே தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி, அதிக லாபம் கிடைத்தல் போன்ற பல்வேறு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. புதன் வலுவாக இருக்கிறது. ராசி அதிபதி புதன் மிக வலுவாக இருக்கின்ற நேரம் என்பதால்
மாணவ மாணவியருக்கு கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும். இன்றைய தினம் ஏதேனும் தேர்வுகள் எழுதினால் அதிலே மகத்தான வெற்றி கிடைக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே குருவின் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 9ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று சூரியன் புதனோடு இணைந்திருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார ரீதியாக ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக சிறப்பாக நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகளெல்லாம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு அழகான ஆண் மகவு பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புத்திர சந்தானம் இப்பொழுது ஏற்படும். வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியர் தேர்வுகளிலே வெற்றி காண்பார்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். தன லாபாதிபதி எனப்படும் 2-11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று குருவுடன் பரிவர்த்தனை பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ராசி அதிபதி சூரியன் 2 சுப கிரகங்களோடு இணைந்திருக்கிறது. மற்றொரு சுப கிரகத்தால் பார்க்கப்படுகிறது. இது ஒரு சிறப்பு. இன்று தேர்வு எழுதும் சிம்மராசி மாணவ மாணவியரெல்லாம் வெகு சிறப்பாக அதனை எழுதுவார்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சியான நல்ல தகவல்களெல்லாம் வந்து சேரும். தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். தொழில் ஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் தொழில் உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிக மிக சிறப்பான நல்ல நாள். மிக அற்புதமான நாள். வெகு நேர்த்தியாக உங்களது பணிகளை எல்லாம் பூர்த்தியாக செய்வீர்கள். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே லாபாதிபதி சந்திரன் குரு வீட்டிலே அமர்ந்திருக்கிறது. ராசியில் குரு, 7இல் சூரியன் புதன் சுக்கிரன். குரு புதன் பரிவர்த்தனை, சுக்கிரன் உச்சம். மிக அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் மிகவும் பிரகாசமாக காணப்படுகிறது. நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் தொழில் தொடர்பான அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறும். இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் தொழிலிலே கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. 8ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். 8 கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே அமோக வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். வழக்கு வியாஜ்யங்கள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வருகின்ற நேரம். தொழில் செய்யும் இடத்திலே உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக இன்றைய தினம் முன்னேற்றம் காண்பார்கள். இன்று எழுதும் தேர்வுகளிலே மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக எழுதி அதிக மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் தொடர்ந்து உச்ச நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. குருவின் பார்வை பெற்று கொண்டிருக்கிறது.